மக்கள் தொடர்புத்துறை ஊடக மையம் வாயிலாக நடத்தப்பட்ட கலை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பரிசு வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் மக்கள் தொடர்புத்துறை ஊடக மையம் சார்பில் கலை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மண்பானை அலங்கரித்தல், கோலம் மற்றும் ஓவியம் உள்ளிட்ட 7 வகையான போட்டிகளில் வெற்றி பெற்ற 36 பேர் கொண்ட குழுவினருக்கு அமைச்சர் சாமிநாதன் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஆகியோருடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் சார்பில் இளைய சமுதாயத்தினரை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு இடங்களில் போட்டிகள் நடத்தப்பட்டது. அந்த வகையில் இதுவரை போதையில்லா தமிழ்நாடு என்கிற தலைப்பிலே ஒரு போட்டி நடத்தப்பட்டது. அந்த வகையில் ஏறத்தாழ சுமார் அந்த போட்டியில் 1500 பேர் கலந்து கொண்டார்கள். 4 விதமான போட்டிகள் நடைபெற்றது. அதில் 15 பேர்களுக்கு வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே. அதேபோல் நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சிலையினுடைய வெள்ளி விழாவை முன்னிட்டு திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா என்கிற தலைப்பில் போட்டிகள் நடத்தப்பட்டது. 9 வகையான போட்டிகள் நடத்தப்பட்டது. 45 வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதில் ஏறத்தாழ 21,000 பேர் கலந்து கொண்டார்கள். அதேபோல் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு உழவும் மரவும் என்கிற தலைப்பில் 8 வகையான போட்டிகள் நடத்தப்பட்டு இன்றைக்கு 36 வெற்றியாளர்களுக்கு விருதுகள் இப்பொழுது வழங்கப்பட்டிருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த வகையில் தொடர்ந்து மீண்டும் லவ் டிஎன் என்கிற வகையில் தமிழ்நாடு அரசினுடைய 4 ஆண்டு கால திட்டங்கள் சாதனைகளை எல்லாம் மக்களிடத்தில் கொண்டு செல்கிற வகையில் போட்டிகள் நடத்தப்பட இருக்கின்றது. அதிலேயும் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. இதெல்லாம் வெற்றியாளர்களுக்கு பரிசு வழங்குவது மட்டும் நோக்கமல்ல, பல்வேறு இந்த போட்டிகளில் தலைப்புகளில் கலந்து கொண்டு அவர்களெல்லாம் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது மேலும் அவர்கள் அடுத்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்துகின்ற வகையிலே தான் இந்த போட்டிகள் நடத்தப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் தொடர்ந்து ஒவ்வொரு வகையான போட்டிகள் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் நடத்தப்படும்.